இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசணும், உங்களோட பேச விரும்புகிறார். சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு செய்ய போகிறார், கட்டாயம் செய்ய போகிறார். இயேசுவே செய்து முடிப்பார். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க, இனி முடியாது. ஆண்டவர் சொல்ற, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவு நாள் நீ ஜெபிச்ச ஜெபம், வடிச்ச கண்ணீர், அலைஞ்ச அலைச்சல் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வடிக்க கண்ணீர் கூட வரமாட்டேங்குது. இல்ல, இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீர் ஆல்ரெடி தேவனுடைய துருத்தியில் பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுக்கும்படி கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ரீபா தலபா சந்துடபா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளே என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளே என் துதி. இன்றைக்கு ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் அடைத்து உடைத்து நொறுக்குவார். நான் ஆடி அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறீங்கப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க என்ன காரியத்தோட வந்திருந்தாலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். நீங்க பயப்படும் காரியம், அங்கலாய்க்கும் காரியம், புலம்பும் காரியம், இயேசு வேதம் சொல்லுது எப்படி பிரதர் நடக்கும்? குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அறுப்பு காலம் துவங்கியாச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு காலமும் விதைப்பின் காலமா இருந்துச்சு. எதை விதைச்சிங்க? பாடுகளை, துன்பங்களை, தொல்லைகளை, அவமானங்களை, தரித்திரங்களை. நம்பி பெத்த பிள்ளைங்க, நம்பி கட்டின வாழ்க்கை துணைனால நம்பிக்கை துரோகங்கள் எல்லாத்தையும் விதைச்சிங்க. சித்திரவதை,
அவமானம். ஐயா, ஆண்டவர் சொல்லு, ஒரு பக்கம் பிசாசு, கொடிய மந்திரம், எவ்வளவோ இரவுகளை தூங்காமல் கழித்தாய். தூக்கத்தை கூட விதைச்சிருக்கீங்க, சுக வாழ்க்கையை விதைச்சிருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் விதைத்த தேவ பிள்ளை கம்பீரத்தோடு நீ அறுவடை செய்வாய். நீங்க விதைச்சதெல்லாம் சும்மா இல்லக்கா, சும்மா இல்லன்னு நீதிக்காக விதை வச்சிருக்க, பாடுகளுக்காக விதை விதைச்சிருக்க. உன் உரிமை உனக்கானதுக்காக, உங்க கணவன் உங்க பிள்ளைக்கு நீ விதைச்சதை எல்லாம் கம்பீரத்தோடு அறுப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிங்க ஜெயத்தை உங்களுக்கு வாங்கி தர போறாரான்னு தெரியுமா? எல்லாரும் எடுப்பீங்களா? ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, வழக்காட போறாரா. நீங்க ஒரு தத்தளிப்பை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையே தத்தளிப்பா இருக்கு. ஒரு பக்கம் தேவனுடைய உக்கிரகம், அவருடைய பாத்திரம் கையில் இருக்கு. குடும்பத்தார் செய்த பாவம், கணவன் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், சாபம் என்னும் ரூபம் எடுத்து கையில ஒரு பக்கம் இருக்கு. இது தேவனுடைய உக்கிரகம். மறுபக்கம் சத்துரு உன் கையில கொடுத்த தத்தளிப்பு. தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, அரவணைப்பார் இல்லை. தனிமை, துன்பம், தொல்லை, பாடு. சில நாட்கள் நீங்க காலையில் எழும்புனா, ஏன் எழும்புறேன், என் வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் வழக்காடுவேன். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நீங்க ஆளாயிருக்கிறீங்கல்ல, இதற்கு காரணமான சத்துருவோடு எதிர்ப்படும் வழக்காடும் காலம் வருகிறது. யூத கோத்திரத்து ராஜ சிங்கம், சர்வ வல்லமை உள்ள தேவன், யாக்கோபுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்லுகிறார், நான் வழக்காடுவேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட முடக்கி போட எத்தனிக்கிறாங்க. உங்களுக்கு நிம்மதியே ஜெபிக்கிறது தான். அதை கூட கெடுக்கிறதுக்கு சத்துரு எழும்புறான். ஆண்டவர் பார்க்கிறார், இல்ல, இனி சத்துருவை விட மாட்டேன். உங்களிடத்திலிருந்து நன்மையை திருடினார்கள், சுதந்திரத்தை திருடினார்கள், சுகத்தை திருடினார்கள், வேதனைக்கு உட்படுத்தும் முள்ளின் மேல் உன்னை போட்டார்கள். நீ அதிலையும் படுத்து கிடக்கிற, நடக்கிற, உருள்ற. ஆனா இப்ப நீ ஜெபிக்க கூடாதான், நீ துதிக்க கூடாதான், நீ பாடக்கூடாதான், நீ ஆராதிக்க கூடாதான், தேவனை சேவிக்க கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. சத்துரு என்ன செய்யறான்? ஜெபிக்க கூடாது. உன் காலை கட்டு, கண்ணை கட்டு, மயக்கத்தை கொடு, கரக்கத்தை கொடு. இன்றைக்கு சொல்லுகிறார், இனி சத்துருவுக்கு எதிர்படுவேன், வழக்காடுவேன், ஜெயம் கொடுப்பேன். இனி என் உக்கிரகத்தின் பாத்திரத்தில் உள்ள வண்டல்களை நீ குடிப்பதில்லை. சத்துருவின் நிமித்தம் உன் கரத்தில், வாழ்க்கையில், உன் பிள்ளைகள் எல்லையில் வந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ கையில் வைக்க போவதில்லை. அதை பிடுங்கி சத்துரு கையில கொடுக்க போறார். கையை தட்டுங்கள. செய்வனை செய்வாருக்கு உன்னை உபத்திரவப்படுத்தின ஒருவனையும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். அலறி துடிக்கும்படி, ஹல்லேலூயா, மரணத்துக்குள் பிரவேசிக்கும்படி உனக்கு விரோதமாய் தீங்கு விளைவித்த சத்துருவின் போராட்டம் முடிவுக்கு வருகிறது. ஜெயம், ஜெயம். எனக்கு ஜெயம் கொடுக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தேவனே ஜெயத்தை கொடுத்தார். எவ்வளவு கிருபை பார்த்தீர்களா? நான் சொல்றேன், அந்த ஆடு மேய்ச்ச ஆண்டி பண்டாரத்துக்கு யாருங்க இருந்தா? ஒரு கொம்பும் ஒரு 10-15 ஆடுன்னு தான் இருந்துச்சு. ஆமேன். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அதுதாங்க உங்க ஹைலைட்டே, அதுதான் உங்க ஹைலைட். காசு இல்லைங்க, பணம் இல்லைங்க, சுகம் இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, சொந்த வீடு இல்லைங்க, நான் நல்லவான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க. கர்த்தர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவரே போதுமானவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொற்ப இடத்துக்குள்ள நெருக்கப்படுறேன். எனக்கு குடிக்கிற தண்ணி நிம்மதி என் தொண்டைக்குழிக்குள்ள இறங்க மாட்டேங்குது.
சாப்பிடுகிற சாப்பாடு கூட எனக்கு நிம்மதி இல்லை. தூக்கத்தை நான் பயத்தோட கழிக்கிறேன், நாட்களை துக்கத்தோட செலவழிக்கிறேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவள், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை. இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்து நீ ரொம்ப பயப்பட வைக்கிறான் பிசாஸ், பயப்பட வைக்கிறான். வாக்கெல்லாம் பொய்யாயிருமோ, வாழ்க்கையெல்லாம் மாறிடுமோ, போய் பயம். நேற்று இரவு நான் அந்த செய்திக்கு ஆயத்தப்படும் போது கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் என்ன சொன்னேன்? நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். வருஷத்தின் துவக்கத்தை துவங்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை பிடிப்பேன், நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன்லாம் சொன்னார. நம்ம அதை மறந்துட்டோமே. பயம் காட்டுகிற காரியம், தத்தளிக்கிற காரியம் வந்ததும் அதை பார்த்துட்டோம். பேதுரு போல, ஐயோ காற்றையும் கடலையும் பார்த்தவன் அமர்ந்தது போல நீ உன் சூழ்நிலைமைகளை பார்த்து பயப்படாது, அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமேன் சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டும், உங்க பயம்தான் சாத்தானுக்கு ஆயுதம், பிசாசுக்கு ஆயுதம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உன்மேல் உள்ள அபிஷேகம் பலம் உள்ள அபிஷேகம். பயப்படாதே, அடி எடுத்து பிசாச. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தை உரத்த சத்தத்தோடு சொல்லிப்பார், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, நீங்க நியாயம் இல்லாம, நீதி கிடைக்காம, அணுவா சித்திரவதைப்பட்டு, பினான்சியல்ல, சமாதானத்துல, நிம்மதியில, சுக வாழ்வெல்லாம் கெட்டு போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நானே படித்து விடுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடும் போது அதை சாப்பிட கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்களாம். ஆமென். இன்னைக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை? சாவு, மரணம், மரண கூறு, கசப்பு. சாப்பிடுறது எதை குறிக்கு? பானை எதை குறிக்கு? நன்மையை குறிக்கு, ஆசீர்வாதத்தை குறிக்கு. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கவே முடியல. ஒரு கல்யாணத்தை, கற்பத்தின் கனியை, வேலையை, சுதந்திரத்தை, ரட்சிப்பை, ஐயா அபிஷேகத்தை, கணவருடைய மனம் திரும்புதலை, பிள்ளைங்களுடைய ஒற்றுமையை என்னால பெற்றுக்கொள்ளவே முடியலையே. என் வாழ்க்கையில சாவு, என் வாழ்க்கையில கசப்பு, ஐயா நான் வாழவே முடியலையே. அவங்க சொல்றாங்க சாப்பிடவே முடியல, சாவு இருக்கு. நீங்க சிலர் சொல்றீங்க என் வாழ்க்கையில இருக்கவே முடியலையே, வாழவே முடியலையே, என் பட்டணத்துல இருக்கவே முடியலையே, ஊழியம் செய்யவே முடியல. பயப்படாதே, பயப்படாதே. ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமிட்டார்களாம். கடந்த நாள் வரை உங்க வாழ்க்கையில சத்தம் சத்தம் கத்துறீங்க, பைத்தியத்தை போல வீட்டுக்குள்ள புலம்புறீங்க. ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார், சத்தத்தை கேட்கிறார். நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. மறுபக்கம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 23 நான் படிக்கட்டும், நீங்கள் கேளுங்கள். ஏசாயா 51:23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி, அம்மா ஐயா அக்கா, உன்னை நோக்கி நீ கடந்து, நான் கடந்து போகும்படி நீ குனி என்று சொல்லி, கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பு. கைய தட்டுங்கள. அக்கா புரிஞ்சுச்சா புரியலையா? நீ குனி, நீ கீழே படு, நான் உன் மேல ஏறி போட்டு, எனக்கு உன் முதுகு எப்படி இருக்கணும்? ரோட்ட போல இருக்கணும். அப்படின்னா உங்களை ஆளுகப்படுத்தணும், உங்களை அதிகாரப்படுத்தணும், உங்களை அடிமைப்படுத்தணும், உங்களை கொடுமைப்படுத்தணும், உங்களை சித்திரவதைப்படுத்தணும். நீ யார் சொல்ல, நான் கேட்க அப்படின்னு சொல்லி உங்க மேல ஏறி போகணும்னு நினைச்சாங்கல்ல, நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. நீ வாழ்ந்துருவியோ, நீ இருந்துருவியோ, பத்துருவமா நீ உன் பிள்ளைகளோட வாழ்றியோ, உனக்கு சவால் கட்டி செய்கிற சில சத்துருவின் கையில் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசுகிறார், தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசுகிறார். நீ அழும்படி, நீ அழும்படி, நீ சாவும்படி, நீ சாவும்படி, நீ கொடுமைப்படுத்தும்படி, சித்திரவதைப்படுத்தும்படி உன் உடலை வாட்டி வதைக்கிற சில போராட்டம் இருக்கு. உடம்ப வாட்டி வதைக்குது இல்ல. ஒருத்தர் முதுகு மேல ஏறி போனா அப்படி இருக்கும், முதுகு மேல ஏறி போற ரோடு மாதிரி இருந்தா அப்படி இருக்கும். அவ்வளவு பாடு, அவ்வளவு பாரம்,
அவ்வளவு வேதனை, அவ்வளவு கொடுமை, அவ்வளவு உக்கிரான தண்டனை. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நீதியை செய்திருப்பேன், நியாயத்தை வெளிப்படுத்துவேன், சத்துருவை சரி கட்டுவேன். நீ பார்ப்பாய், அந்நிய கண் அல்ல, சொந்த கண் கொண்டு நீ பார்க்கும்படி நான் உன்னோடு கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க சாதாரணமானவங்கன்னு? இல்லவே இல்லை. யார் சொன்னா? உங்களை பார்க்க அப்படி தெரியுது, ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ விசேஷித்த பிள்ளை, உன் மேல அபிஷேகம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆவியானவர் இருக்காரு. நீங்க சில நேரம் அதை உணராம இருக்கீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் அவர் தன்னுடைய பிரகாரத்தில் உங்களை கூட்டிட்டு வந்து உங்களோட இந்த மாலை நேரத்தில் பேசுறார். அம்மா பேசுறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல எப்படிலாம் யார் கூட வழக்காட போற தீர்க்க தரிசனமான செய்தி தான். நான் ஒரு கண்டிப்புள்ள பிரசங்கத்தை தான் எடுத்தேன். ஆவியானவர் சொன்னார், இல்லை, இன்றைக்கு நான் கூட்டி கொண்டு வரும் என் ஜனம் எதிர்பார்ப்போடு வருகிறார்கள், தேவையோடு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவை வார்த்தை, அவர்களுக்கு தேவை ரேமா, அவர்களுக்கு தேவை குறித்த காலத்து காரியம். ஆமேன். எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, என்றென்றைக்கும் அவர் கோபம் கொள்ளுகிறவரும் அல்ல, பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டுகிற தேவனும் அல்ல. அதனாலதான் உங்களை பாவத்தை அறிக்கை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். முதலாவது யாருக்காக என்ன செய்ய போறார்? நீங்க யாரு? நீதிமொழிகள் 22, 22, 22, 23 படிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 22, 22, 23 படிங்க. ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாய ஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். ஆமே. சந்தோஷத்தை ஆணுமே. புரியலையா? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் அதை பாருங்க. நீதிமொழிகள் 22, 22 ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாத, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாத, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். நம்பர் 1, ஏழையாய் இருக்கிற உங்களை கொள்ளையிடணும்னு நினைக்கிறவங்களை ஆண்டவர் பிராணனை கொள்ளையிட போறார். நம்ம எதுல ஏழை? நமக்கு மற்றவங்கள மாதிரி அறிவு இல்லை. ஆமே. இங்கே இருக்கிற நிறைய கொஞ்சம் டியூப்லைட் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? டியூப்லைட்னா என்னென்னு? அந்த காலத்து டியூப்லைட் வெட்டி வெட்டி எரியும், லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை பிரதர், எனக்கு சந்தோஷமே இல்லை, சிறுமையான பிள்ளை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நிறைய கிடைக்கிறது, உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆமேன். அன்பு, பாசம், அக்கறை, கருணை, இரக்கம், ஐஸ்வர்யம், சுகம், படிப்பு, உங்கள் உடன்பிறப்பு எல்லாரும் பார்க்கலையும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கனம் அற்றவர்களைப் போல தான் இருக்கிறீர்கள். வேலை இல்லை. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் ஏழை, நீதான் ஏழை. உங்களுக்கு பெரிய ஆள்பலமெல்லாம் இல்லை, சப்போர்ட் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு உண்மையாகவே இருக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு தாம் புத்தியை காட்டிட்டு போயிடுவாங்க. நீ அந்த ஐக்கியத்திலும் கூட துரோகம் இழைக்கப்பட்ட பிள்ளை தான். ஆனால் சத்துரு அப்படி அல்ல, அவன் மாயமாலக்காரன், அவனிடத்தில் எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஆமேன், அதிகாரத்தில் இருந்து கொண்டு சில காரியத்தை செஞ்சிடலான்னு சொல்லி உங்க நன்மையை கெடுக்க பார்க்கிற சத்துருவுக்கு விரோதமா கர்த்தர் வழக்காடி கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமா எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21, 22 நான் படிக்கிறேன். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22 வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் அணினான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யூதர்கள் எல்லாம் என்ன கவனிங்க கொஞ்சம், யூதர்கள் எல்லாம்
இந்த மாதத்தில் இந்த நாளை பண்டிகை கால கொண்டாடுவாங்களாம். ஏன் தெரியுமா? தங்கள் பகைவர்களின் கைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி சந்தோஷத்தை கொடுத்த மாதம்னு சொல்லி ஹாப்பியாக இருப்பாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதம் உனக்கு விடுதலை கிடைக்கிற மாதம். இந்த மாதம் முடிவடைவதற்கு முன்பு நீ விடுதலை பெறுவாய். இந்த நாளை நீ மறக்க மாட்டாய். இந்த நாட்களை நீ மறக்க மாட்டாய். எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். இந்த மாதத்தில் உனக்கு ஒரு நன்மையை பரலோகம் செய்ய போகிறது. ஆமென். உனக்கு ஒரு நன்மையை செய். இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் கவனிச்சிருங்க. இங்க பார்த்துடுங்க, பறக்க பார்க்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்காரா? யாரை பார்க்காரு? உங்களை தான் பார்க்காரு. நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நல்லா கவனிங்க. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளுக்கு ஆகாஸ்வேர் என்ற ராஜாவா இருந்தாராம். நம்ம இந்திய தேசத்துக்கும் சேர்த்து 127 நாடுகளுக்கு ராஜா யாரு? ஆகாஸ்வேரு. அவனுக்கு எஸ்தர் என்ற மணவாட்டி போய் சேர்ந்தாள். மொர்தேக்காய் அவர் ஒரு வளர்ப்பு தகப்பன், அங்கிள், மாமா அல்லது சித்தப்பாங்கிற ஒரு முறை வேணும். அவர் அடிக்கடி பிள்ளைய பார்க்க அரண்மனைக்கு போவார். பெரிய அரண்மனை, 127 நாட்டுக்கும் ஆகாஸ்வேரு ராஜா. அந்த அரண்மனையில் இந்த மொர்தேக்காய் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஆமான கொஞ்சம் கண்டுகொள்ளலை. அவர் சும்மா போறாரு வாராரு. அந்த மொர்தேக்காய்க்கு பதவி ஆசை, மகளோட அரண்மனைலாம் போகலை, மகா இருக்கிற அரண்மனை ஆச்சேன்னு சொல்லி அவர் போய் வந்தார். இந்த ஆமானுக்கு ரொம்ப பொறாமைங்க, ரொம்ப பொறாமை, ரொம்ப கோபம், ரொம்ப எரிச்சல். சில பேருக்கு உங்க மேல அந்த கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, காரணமே இல்லை. அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க உடுத்துறீங்க, வாழ்றீங்க, இருக்கீங்க, உங்க வீட்டில் உங்க புருஷனோட இருக்கீங்க, அது கூட சிலருக்கு பிடிக்கல. பாரு, அவ புருஷன் கூட போறா, பாரு, நான் பக்கத்து வீட்டுக்காரையும் கூட போக முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு கணவனோடு இணைந்து போனாலும் கொள்ளலை, மனைவியோடு வாழ்ந்தால் சிலருக்கு பொறுக்கவே இல்லை. சொந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கு? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, நீ உடுத்துவது பிடிக்கல, உடுத்துவது பிடிக்கல, வாழ்றது பிடிக்கல, பொறாம. இந்த ஆமானுக்கு பொறாம வந்துருச்சுங்க. பார்த்தா மொர்தேக்காய தீர்த்து கட்ட முடிவு பண்ணி, இந்த ஆமான் யார் என்றால் ராஜாவோடு இணக்கமானவன். கொஞ்சம் பதவி பெருசுங்க, கொஞ்சம் அதிகாரமும் பெருசு, அந்த திமிரு கொஞ்சம். எங்க இன்னைக்கு நீங்க ஏழையா உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களை பகைக்கிறவங்க கிட்ட சில ஆயுதம் இருக்குங்க, சில ஆயுதம் இருக்கு. உங்களை பகைக்கிறவங்களை கண்டு நீங்க பயப்படும்படி, அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க, என்னெல்லாம் பேசுறா, என்னெல்லாம் செய்யறான், மந்திரம் பெருசா இருக்கு, அவன் அனுப்புற ஒரு ஜபம் அவனுக்கு விரோதமா. ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுங்க. இந்த மாதம் உன் சஞ்சலம் மாறுற மாதம், தவிப்பு மாறுகிற மாதம். இந்த மாதம் உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், யூத கோத்திரத்து ராஜ சிங்கம் இருக்கிறார். இந்த மொர்தேக்காய் அப்படியே பாட்டுக்கு இருக்கிறாரு. ஆமான் போறான் ராஜா கிட்ட. ரைசா, யூதர்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 127 நாட்டிலையும் செதறி போய் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்களாம். இந்த ஆமான் மொர்தேக்காயை கொல்லணும், ஆனால் அவனை மட்டும் கொன்னா பத்தாது, இவன் கூட இருக்கிறவங்களையும். ஒருத்தனை கொல்றது தப்பு, ஒருத்தரை கொல்றதே தப்பு, கூட உள்ளவனையும் சேர்த்து அழிக்கணுமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் தன் கோபாக்கினை நீட்டுவார். அவர் நியாயாதிபதி, நீதிபதி. இப்போ என்ன ஆசைன்னா, ஆமானுக்கு மொர்தேக்காயோடு கூட இணைந்து 127 நாடுகளிலும் சிதறி போன அத்தனை இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் கொண்டு வந்து கொல்ல வேண்டும். ராஜா கிட்ட திட்டம் போட்டாச்சு, சட்டம்லாம் ஏற்றியாச்சு. அந்த சட்டம் அந்த 13ஆம் தேதி நிறைவேறணும். ஆதார் மாதம் 13ஆம் தேதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆயிற்று. நல்லா கவனிக்கணும். ஹலோ அக்கா, இங்க நல்லா கவனிங்க. ஆமான் பதவி பெருசு, ராஜா போட்ட சட்டம் அதை விட பெருசு. சின்ன நாட்டுக்கு ராஜா இல்லைங்க, 127 நாட்டுக்கு ராஜாங்க. உங்க எதிராளி எப்படிப்பட்ட சர்வாயுதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை போல இருந்தாலும், அதிகாரம் படைத்தவர்களாகவும் பணபலம் படைத்தவர்களாகவும் மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் கையில் வைத்துக் கொண்டு தந்திரங்களையும் பாய தந்திரங்களையும் பொய்யையும் வைத்திருந்தாலும், நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா ஜெயம் உனக்கு தான். மொர்தேக்காய் இதை கேள்விப்பட்டுட்டு என்ன தெரியுமா செஞ்சாரு? சிம்பிளா பண்ணாருங்க, பயப்படலை. ஆமானே அந்த அரண்மனைக்கு தானே போறாரு, அந்த அரண்மனைக்கு தான் போறாரு. அவர் வாய் ஆமானை பார்த்து, ஆமானே தப்பு பண்ணிட்டியப்பா, உனக்கு என் மேல பகனா என்ன மட்டும் கொள்ளலாம்ல,
இப்படி எல்லாரையும் கொல்ல நினைக்கிறீப்ப இது ஒன்று நியாயமானலாம் கேட்கல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டா, சத்துருக்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. சத்துருக்களை பற்றி எங்கேயும் பேசாத. அக்கா அண்ணன் ஐயா உங்க ரத்தத்துக்குள்ள, உங்க உறவுக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்க பட்டணத்துல, உங்க தெருவில் உங்களை வாழ விடாத சில ஆமான்மார் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமா சதி பண்ணலாம். அவங்கள குறித்து யார்ட்டையும் பேசாதீங்க. இப்படி ஆமான் செஞ்சுட்டானு சொல்லி மொர்தெகாய் எங்கேயும் பேசல. தெரியுமா உங்களுக்கு? போடப்பட்டிருக்கா? அவங்க கூட்டம் கூடல, பேசல. நீங்களும் நானும் தான் வீணா பேசுறோம். ஆனா என்ன செஞ்சாரான் தெரியுமா? மொர்தெகாய் போய் எஸ்தரை எழுப்பி, எஸ்தரே ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. 127 நாட்டுக்கு ராஜா சட்டம் போட்டுட்டார். சட்டத்தை உடைக்க முடியுமான்னு தெரியாது. ஆமான் அதிகாரத்தில் உள்ளவன். ஆமானுடைய அத்தனை காரியத்தையும் ராஜா அப்படியே கேட்கிறார். ஆனா ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் வல்லமை உள்ளது. பேசுற நேரத்தை குறைச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. சண்டை போடுற நேரத்தை குறைச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்துரு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யறாங்க, உங்களுக்கு விரோதமா என்னெல்லாம் பேசுறாங்கன்னு நீங்க 3வது மனுஷங்கிட்ட போய் எக்கா எக்கா கேள்விப்பட்டியலக்கா, என் மருமகா இப்படி பண்றா, என் மாமியார் இப்படி பண்றா, அந்த பழக நல்ல ஒருத்தி அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காக்கான்னு சொல்லி அவளை குறித்தும் அவனை குறித்தும் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற துரோகங்களை குறித்து மற்ற மனிதர்களிடத்தில் போய் பேசுவதை விட நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள். இன்னைக்கு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உபவாசத்தோட ஜெபிக்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க காரியம் மாறுதலாம் முடியும். ஆமான் சும்மா மட்டும் சட்டம் திட்டல. மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தையும் செஞ்சு வச்சுட்டான். கண்ணாலே அளந்திருக்கான் பாருங்க. ஆமென். டேப் வச்சுலாம் அளக்கல. கண்ணாலேயே மொர்தெகாயினுடைய உயரம், அகலம் எல்லாவற்றையும் அளந்து அவன் எடைய கூட தான் கண்ணாலே எடை போட்டு இவனை தொங்க விட்டா எந்த தூக்கு மேடை தாங்குன்னு சொல்லி அதற்கேற்ற தூக்கு மரத்தையும் செய்தானா. ஒரு ஆமேன். சத்துருக்களை என்னைக்கும் குறைவா எடை போட்டக்கூடாது. சத்துருக்களை என்னைக்கும் குறைவா எடை போட்டக்கூடாது. அவங்க பார்வையிலேயே, வாயின் வார்த்தையிலேயே, எண்ணங்களையே அளக்கக்கூடியவங்க. ஆனா அவங்கள மாதிரி சூது புத்தியில நமக்கு வேண்டாம். நம்ம யாராலையும் கண்ணாலெல்லாம் பார்க்க வேண்டாம், காதால கேட்கவும் வேண்டாம். அவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு யாருக்கிட்டையுமே நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி எஸ்தரை போல ஜெபித்தால் போதும். நடந்தது என்ன? ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ராஜா வைத்திருந்த கோல் எஸ்தருக்கு ஆதரவாய் மாறினது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் எப்படி ஜெயம் வரப்போகிறது, எங்கிருந்து ஜெயம் வரப்போகிறது, யாருக்கு ஜெயம் வரப்போகுது தெரியுமா? பலவீனப்பட்ட உங்களுக்கு, வயசான உங்களுக்கு, எளிய உங்களுக்கு, ஏழை உங்களுக்கு, திக்கற்ற பிள்ளை உங்களுக்கு, ஆதரவற்ற உங்களுக்கு, தீவிரமா உங்களை அழிச்சே தீர்த்து கட்டுவேன், உன் குடும்பத்துல நீ நன்மையே பார்க்க கூடாதுன்னு ஆமான போல கண்ணால எடை போட்டு, கண்ணால அளந்து, கண்ணால அகல உயரெல்லாம் செஞ்சு உனக்காக சாவை செய்து வைத்திருக்கிற சத்துருவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் வழக்காடுவார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவ பிள்ளையே, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபி. உன் குறிக்கோள் ஜெபமாயிருக்கட்டும். உன் வாயின் வார்த்தை ஜெபமா மாறட்டும். ஜெபிக்கிறவங்களை உன் வீட்டுக்குள்ள எழுப்பு. தாயே, உன் மகனை பார்த்து ஜெபின்னு சொல்லு, உன் மகளை பார்த்து ஜெபின்னு சொல்லு, உன் கணவனை பார்த்து ஜெபின்னு சொல்லு, உன் மனைவியை பார்த்து ஜெபின்னு சொல்லு. நீ பேசாத, ஆமே, நீ ஜெபம் பண்ணு. நீ சிந்திக்காத, ஜெபம் பண்ணு. நீ பயப்படாத, ஜெபம் பண்ணு. நீ கவலைப்படாத, ஜெபம் பண்ணு. நீ யாருக்கிட்டையும் ஆதரவை தேடாத, ஜெபம் பண்ணு. யாரையும் நம்பாத, ஜெபம் பண்ணு. உன் இருதயத்தில் உள்ள ரகசியத்தை மற்ற மனுஷங்க கிட்ட சொல்லணும் நினைக்காத, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஓ பெண்ணே, ஓ ஸ்திரீயே, ஓ சகோதரியே, உன் வாயை காத்துக்கொண்டு நீ எஸ்தர் ராஜாத்தியை போல உனக்கு விரோதமான ஆமானை கர்த்தர் ஒழித்து கட்ட வேண்டுமானால் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. இப்போ ஒரு கேள்வி, கொஞ்சம் விட்டுருங்க, நான் சொன்ன பரப்படும். இப்போ ஒரு கேள்வி, எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். கையை தூக்குங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு வேளை ஆகாரத்தை தவிர்த்து உபவாசிக்கிற அனுபவம் இருக்குன்னு. கை அரை கை தான் தொங்குது. வாழைப்பழமும் சேர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு அது உபவாசம் இல்லை. பால் குடிச்சிட்டு இருக்கிறது உபவாசம் இல்லை. தண்ணி குடிச்சிட்டு ஒரு வேளை, எல்லாம் கால் கை. மீதிக்கெல்லாம் எங்கே கை போச்சுன்னு தெரியல. ஆனால் மீதி பேருக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. இங்கே வந்தால் அற்புதமே நடக்க மாட்டேங்கி, பேயே ஓட மாட்டேங்கி. சில ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இன்றி போகாது. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் ஃபாஸ்டிங்காவது போடணும்.
நான் அக்காமார்கிட்ட எதிர்பார்க்கறது வாயை பூட்டிட்டாது ஒரு 6 மணி நேரம் உபவாசம் இருந்துட்டா சாத்தான் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட, சாப்பிடாமல் இருக்கிறத விட நம்மளாம் ஒரு 6 மணி நேரம் மௌன ஃபாஸ்டிங் போட்டால் நல்லாயிருக்கும். ஆமே, அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். 6 மணி நேரம் அப்படி இருந்து பாருங்க, பார்க்கலாம். அன்பு இந்து சகோதரிகள் மௌன விரதெல்லாம் இருப்பாங்க, தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்களுக்கு கூட தெரியுது நம்ம ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு. உன் வாய் ஆண்டவரோடு பேசட்டும். நான் சொல்கிறேன், பேசி பேசி சிலர் வீணாக தான் போயிருக்காங்க. கூட்டம் கூட்டாத, 4 பேர் 5 பேரை உன் வீட்டுக்குள்ளே கூட்டாத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீயும் போய் 5 பேர் கூட சேராத. சேரியா, அது ஜெபிக்கிற இடமா இருக்கட்டும். ஆமேன். அது ஆண்டவரை பற்றி பேசுகிற இடமா இருக்கட்டும். ஆமேன். பரிகாச கூட்டம் வேண்டாம், வீணான கதை வேண்டாம். அது குடும்பமோ யாரோ, ஆமேன்னு சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே சாபத்தை இழுக்காத. 4 பேர் சேர்ந்து உருப்படியாக இயேசுவை பற்றி பேசு, குடும்பத்தை ரட்சிக்கிறத பற்றி பேசு, வருகையை குறித்து பேசு, அபிஷேகத்தை குறித்து பேசு, கனியை கொடுத்து பேசு. உங்ககிட்ட இந்த குறை இருக்குது, என்கிட்ட இந்த குறை இருக்குது, நம்ம 2 பேரும் மாறணும், முழங்கால் போடுவோன்னு பேசு. தேவையில்லாத பேசாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்தர் ஜெபித்தாள். மொர்தெகாய் எஸ்தரை ஜெபிக்கும்படி எழுப்பினார். ஜெபம்தான் ஜெயத்தை கொடுக்கும். பேச்சு அவமானத்தை கொடுக்கும், நிந்தையை கொடுக்கும், உடைதலை கொடுக்கும். ஒரு நாள் ஒரு சமயம் இந்த கூட்டத்துக்கு வர்ற அக்கா, இப்போ வந்தாங்களான்னு கேட்கக்கூடாது. அந்த அக்கா இந்த கூட்டத்துக்கு வர்றதே இல்லை. ஒரே பிஸி 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 பிஸி, ஓஹோ பிஸி. என்னன்னு எனக்கு ஆவியில் தெரியுது. ஏதோ ஒரு பழக்கம் ஒரு புது குடும்பத்தோட ஆமேன் உண்டாகி அவர்கள் இங்கே வருவதும் இவர்கள் அங்கே போவதும், அவர்கள் இங்கு கேக் சாப்பிடுவதும் அங்கே பிரியாணி சாப்பிடுவதும், இங்கே இங்கே சமைப்பதும் சுவைப்பதும். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? பாவம், போராட்டம், பிரச்சனை, பொறாமை, கடைசி காலம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இழந்தது எது? அபிஷேகத்தை. இழந்தது எது? பிரசன்னத்தை. இழந்தது எது? கிருபையை. புதிய உறவுகள், அது பெண்ணோடு பேசுவதாக இருந்தாலும் அது தேனை போல இருக்கும், ஆனால் மட்டாதான் சாப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபத்தை விட, செய்தியை விட, தேவ பிரசன்னத்தை விட, வேத வாசிப்பை விட ரொம்ப சுவையா ஒன்று இருந்தா, ஹலோ, மட்டா சாப்பிடுங்க, திகட்டிர போகுது. அல்லேலூயா. ஒன்றே ஒன்றுதான் ருசி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அது எப்படி ருசிக்க முடியும்? அதிகப்படியாய் தேவ சமூகத்தில் இருந்தால், ஜெபித்தால், துதித்தால். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 3 நாட்கள் ஜெபித்த ஜெபம் ராஜாவின் மனதை மாற்றி ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானே மாட்டிக்கொண்டான். கர்த்தர் சொல்லுகிறார், ஏழை ஜனமே, எளிய ஜனமே, திக்கற்ற பிள்ளையே, பாடு நிறைந்த பிள்ளையே, உன்னை கொள்ளையிட நினைக்கிறவனுடைய பிராணனை கர்த்தர் வாங்கி போடுவார். கர்த்தர் ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவன் அல்ல. அவர் சும்மாவே இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாருன்னு பயப்படாதீங்க. அவர் பொறுத்து போயிட்டே இருக்காரு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உனக்காய் வழக்காடுவேன், உனக்காக வழக்காடுவேன், உன் எதிராளியோடு நான் எதிர்படுவேன். உன்னை மட்டும் நினைச்சுக்கோங்க, எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கணும். ஆமே. கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஸோ அளவுக்கு மீறினா ஆமுதமும் நஞ்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பேசவே வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் பேசுகிற ஆள் ரட்சிக்கப்பட்டவங்களா? அவங்கக்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாரா? அவங்கக்கிட்ட கனி இருக்கா? நீங்கள் பிரபுகிதியோன் கூட்டத்துக்கு வாரீங்க, அவன் நல்லவனா? எப்படி கண்டுபிடிக்கணும்? கனி இருக்கா? அவன்கிட்ட அன்பு இருக்கா? பொறுமை இருக்கா? சாந்தம் இருக்கா? மன்னிக்கிறானா? அவனுக்கு என்ன ஆசை இருக்குது? அதெல்லாம் அறியணும். அதுக்கெல்லாம் விவரம் வேணும். அதெல்லாம் ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம். ஜபத்தில் எப்போவுமே இம்மையை கேட்கக்கூடாது, ஆவிக்குரிய வரத்தை கேட்கணும். எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க, விசுவாசிக்கிற வரத்தை கொடுங்க, ஆவியை பகுத்தறியக்கூடிய வரத்தை கொடுங்க. அப்போதான் யார் கெட்டவங்க நல்லவங்க, யாருக்கிட்ட எப்படி சூதனமாக நடக்கணுங்கிற புத்திமதி ஆண்டவர் கொடுப்பார். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பவும் கூடாது. ஆமேன். ஆண்டவரை மீறி எல்லாம் அக்கா தான் எனக்கு, பிரதர் அக்கா தான் எனக்கு. கொஞ்ச நாள் அக்கா சொக்காவாக மாறிடுவா. ரெண்டும் கிழக்கும் தெற்குமா இருக்கும். நான் கேட்டா அக்கா அக்கா தான், ஆண்டவர் ஆண்டவர் தான். ஆமே. கர்த்தர் ஒருவரே நல்லவர். அவர்கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமே. போர் அடிக்க செய்தி கொஞ்சம் திருத்த வேண்டியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இந்த ஊழியம் இலவசத்தின் ஊழியம் அல்ல, பரலோகத்துக்கு இலவசமாக போகலாம். ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகத்துக்கு போனால் நற்சீர் வேணும். இயேசு உங்கள் அப்பா மாதிரி இல்லை, அவர் அப்பனுக்கெல்லாம் அப்பேன். அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். வீணான வாக்குவாதம் வேண்டாம், வீணான தர்க்கம் வேண்டாம், வீணான பேச்சு வேண்டாம். இங்கு ஆமான் செய்த காரியத்தை குறித்து மொர்தெக்காய் வீணாய் தர்க்கம் செய்யவில்லை. மாறாக சூசன் அரண்மனைக்குள் போய் எஸ்தரை நோக்கி சொல்லுகிறான், எஸ்தரே ஜெபி 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 ஜெபி. யாரை பார்த்தாலும், அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்கா. பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? அக்கா ஜெபம் பண்ணுங்கக்கா, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்கா. முடிஞ்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சால சிறந்த உறவு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்பர் 2, அவர் என்ன செய்ய போகிறார்? விரைவாக முடிச்சிருவேன், சரியா? 5 நிமிஷத்தில் முடிக்கிற. 2வது ஏசாயா 49 அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 49:25. நானே படிச்சிடறேன், நம்ம எல்லாருமே படிப்போமா, அப்பதான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பைபிளை பாருங்களேன். ஆமாம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். நம்பர் 2, தாயே தகப்பனே உங்க மகளுக்காக வழக்காட போறார், உங்க மகனுக்காக வழக்காட போறார், உங்க பேர பிள்ளைக்காக வழக்காட போறார். வேதம் சொல்லுது பராக்கிரமத்தினால். சில பராக்கிரமசாலி இருப்பாங்க, ஞானிகள், திறமை உள்ளவர்கள். அவங்க நினைப்பாங்க சிறைப்படுத்துவதற்கு. ஆமேன். பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற கீழ்ப்படியாமையின் பாவம், பொல்லாப்பு, எரிச்சல், ஆண்டவரை தேடல பிள்ளை இன்னைக்கு எங்கேயோ பலவந்தனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. அவன் செய்த பாவம், பெற்றோர் செய்த பாவம் பேர பிள்ளைகளை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்பா சொல்றாரு, இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்? விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார், ரட்சிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா 7 அதிகாரம் 11, 12, 13, 14, 15 வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 7 அதிகாரம், ஆமேன், 11, 12. நாயின் ஊருக்கு போறார். அங்க ஒரு இறுதி ஈமச்சடங்கை செய்ய ஒரு கூட்டம் பாடையில ஒரு வாலிபனை வச்சு போய்கிட்டே இருக்காங்க. இயேசு அறிகிறார், அந்த தாய் விதவை, அவளுக்கு இவன் ஒருவனே பிள்ளை. இயேசு வந்தார், பாடையை தொட்டார், வாலிபன் பிழைத்தான். ஆமேன். இன்றைக்கு இயேசு உங்களை பார்க்கிறாரு. ஒரு தாயா, ஒரு விதவையை போல உன் மகன் படிப்புக்காக, வாழ்க்கைக்காக, ஜீவனுக்காக, ரட்சிப்புக்காக நீ ரொம்ப அழுற. ஆமேன். பாவத்தின் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளை உயிரோடு இருக்கலாம், ஆனா பாவம் செஞ்சா அது எதுக்கு அடையாளம்? மரித்து போனதுக்கு அடையாளம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை எல்லாம் உயிர்ப்பிக்க போகிறார், ரட்சித்து கொடுக்க போகிறார். சின்ன பிள்ளைங்களை ஆண்டவர் இனி வரும் காலம் சந்திக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நான் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ஜெபிக்க போவது வழக்கம். அங்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் மகனும் உண்டு. அவன் 8, 9, 10 படிக்கும் போதெல்லாம் வலுக்கட்டாயமாக அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா ஜெபிக்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. முரடா இருப்பான். அவன் அடம் பிடிக்கிற பையனுக்கு ஜபம் பிடிக்காது, ஒரு சுட்டி பய. பாருங்க, அவன் தலை மேல கை வச்சாலே கல்லு மேல கை வச்ச மாதிரி இருக்கும். இது ஆவிக்குரிய அனுபவம். ஆனால் கடந்த மாதமும் இந்த மாதமும் அவன் வீட்டுக்கு போய் நான் ஜெபிக்க போயிருந்தேன். அவனை அழைக்காமலே வந்து நின்றான். முழு வாலிபனாய் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். இப்போ அவன் தலை மேல கை வச்சா அவன் மனதுருக்கத்தின் ஆவியோடு இருந்தான். ஆவியானவர் ஒன்றை சொன்னார், இவனை தொட்டிருக்கிறேன், இவனை மாற்றம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், உலகத்தை குறித்த பயத்தை இவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், உலகம் தீமையானது என்பதை கொடுக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன், அவங்க அம்மாட்ட கேட்டேன். இப்போ சொன்னாங்க அவன் கீழ்ப்படுகிறான், இப்போ நல்ல பையனா இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க மகனை மாற்றுவார், உங்க மகளை மாற்றுவார். பாவத்துக்கும் சாபத்துக்கும், ஆமேன், வியாதிக்கும் உட்பட்ட, தரித்திரத்துக்கு உட்பட்ட உன் பிள்ளைகள் மேல் தாயின் உன் ஜபம் கண்டு கர்த்தர் உன் பிள்ளைக்காக பலவந்தனோடு, பராக்கிரமசாலியோடு போராடி வெற்றியை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பெற்றோர்கள் கண்ணீர் கர்த்தர் பாதத்தில் நிற்குது. ஆமேன். இவ்வளவு நாளும் உங்க மகன் சிக்ஷைக்குள்ள இருந்திருக்கலாம், தண்டனைக்குள்ள இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க மேல அப்படிப்பட்ட ஒரு தேவ கோபம் இருந்திருக்கலாம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளையின் மேல் கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க போகிறார். உங்க மகன் மேல கர்த்தர் ஒரு இரக்கத்தை காண்பிக்க போகிறார். மகா மேல
இரக்கத்தை காண்பிக்க போகிறார். உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களை கொத்தி கொண்டு போகலாம் என்று சில பராக்கிரமசாலி உங்கள் வீட்டை சுற்றி வரலாம், பிள்ளைகளை சுற்றி வரலாம். ஆனால் இனி அது நடக்காது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது சங்கீதம் 43:1. சங்கீதம் ஆமேன் 43:1. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஆண்டவர் சொல்லுகிறார், சூதும் அநியாயமுமான மனுஷன், அடுத்தது பக்தியே இல்லாத ஜனம், அவங்க உங்களோட போராடுறாங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைக்கு விரோதமா, வீட்டுக்கு விரோதமா, உன் சொத்துக்கு விரோதமா, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா சூது உள்ளவர்கள், அநியாயக்காரர்கள், வஞ்சகம் உள்ளவர்கள் சிலர் உங்க குடும்பத்துக்கு விரோதமா போராடுறாங்க. பட் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ண போகிறேன், நான் யுத்தம் பண்ண போகிறேன். அந்த யுத்தம் பயங்கரமாய் இருக்க போகிறது. நீங்க பயப்படுறீங்க, பிரதர், என் குடும்பம் இந்த காரியத்தில் எனக்கு விரோதமாய் இருக்கிறது. என் கணவன் குடும்பம், என் மனைவி குடும்பம், ஆமேன், என் உடன் பிறப்புகள், என் தெருவில் உள்ளவர்கள், என் பட்டணத்தில் உள்ளவர்கள், என் சபையில் உள்ளவர்கள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, எனக்கு சூது நினைக்கிறாங்க, அநியாயம் செய்யறாங்க, நிம்மதியை கெடுக்கிறாங்க, பக்தியற்ற ஜனம், அவங்களால என் குடும்பத்துக்குள்ள வாதை வருகிறது, பொல்லாப்பு வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, பிரச்சனை வருகிறது. கலங்கினாய் அல்லவா, பயப்படுகிறாய் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். எலிசா ஒரு முறை சீரிய ஆமேன் நாட்டு ராஜாவால ஆமேன் சுற்றி வளைக்கப்பட்டுட்டார். எலிசா பல ராணுவம், குதிரை வீரர்கள், ரத வீரர்கள், காலாட்படை வீரர்கள் ஆயுதத்தோட எலிசாவை என்ன செஞ்சிட்டாங்க? சுற்றி வளைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை சீரிய தேசத்தார் எப்பெல்லாம் கொள்ளையிடணும்னு நினைப்பாங்களோ அப்பெல்லாம் எலிசாவுக்கு ஆண்டவர் பேசி, எலிசா தீர்க்கதரிசி ராஜா கிட்ட போய் அதை சொல்லி, ஆமேன், அந்த சீரிய ராஜாவினுடைய தந்திரத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுனால இதை யாரோ போய் அந்த நாட்டு ராஜாட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் எலிசா. எலிசாவை தீர்த்துட்டா எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க, என் மேலே என் வன்மம், என் மேலே என் இவ்வளோ கோபம், என் மேலே என் இவ்வளோ போட்டி, என் மேலே ஏன் இவ்வளோ பொறாமை? ஒன்று சொல்லட்டா, அது உன் மேலே உள்ள அழைப்பு, அது உன் மேலே உள்ள அபிஷேகம், உன் மேலே உள்ள கிருபை. நீ கேள்வி கேட்காத. ஏன் எல்லாரும் காரணம் இல்லாமல் என் வீட்டையே சுத்துறாங்க, குடும்பத்தையே சுத்துறாங்க, என் குடும்பத்து காரியத்தை அறிந்து வெளியே போய் தூற்றுகிறார்களே? உண்மையை தூற்றினாலும் பரவாயில்ல, நடந்ததை நடக்காததை எல்லாம் வெளியே போய் சொல்லுகிறார்களே. ஆண்டவர் சொல்றார், உன் மேலே உள்ள அபிஷேகம், உன் மேலே உள்ள கிருபை. எலிசா மேல இருந்த அபிஷேகம் அப்படி. இப்ப கூட இருக்கிற வேலைக்காரன் எலிசாவை பயங்காட்டிக்கிட்டே இருக்கான். எஜமானனே, தீர்க்கதரிசியே, அங்க பாருங்க குதிரை படை, அங்க பாருங்க யானை படை, அங்க பாருங்க வில் வீரர்கள், அங்க பாருங்க அம்புக்காரங்க வாராங்கன்னு. உடனே எலிசா ஜெபிக்கிறார், வேலைக்காரன் கண்ணை மூட சொல்லுகிறார். ஆமேன். சுற்றிலும் அக்கினி ரதம், அக்கினிமயமான ரதங்கள் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா வரவே இல்லையே. நீங்க சுத்தி யாரை பாக்கிய தெரியுமா? பின் வீட்டுக்காரன் போயிட்டான் பிரதர், போயிட்டான். எதுக்கு போயிட்டான்? நாளைக்கு அமாவாசை பிரதர், இன்னைக்கே போயிட்டான். அவன் பாவம் எங்கே போனான்னு தெரில. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அவங்க எங்கேயோ ரோட்டில் பேசுவாங்க பிரதர், என்னை பற்றி தான் பேசுகிறாங்க எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேசிட்டு போட்டுமே, நீ விஐபின்னு அர்த்தம். நிறைய பேசுனா விவிஐபின்னு அர்த்தம். ஆமேன். உங்களை யாரும் பேசக்கூடாதுன்னா நீ பண்ணின்னு அர்த்தம். பண்ணியை பற்றி பேச. ஆமேன். ஆடாய் நீ இருப்பதினால் உன்னை குறித்த அர்த்தமற்றவர்கள் பேசுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க கண்ணு பூட்டப்படணும். அதான் நிறைய நேரம் ஜோம் பண்ணணுங்கிறது. எதுக்கு இந்த பயந்தாங்குள்ளிலாம் பயந்து எனக்கு ஃபோன் போட்டா நான் நினைப்பேன், அதுகள் கண்ணு என்ன செய்யல, பாவம் திறக்கப்படலை. ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் தெரியும் நீ யார். உன்னை சுற்றிலும் அக்கினி மயமான ரதம், குதிரை, அபிஷேகம், அக்கினி. ஏன் தெரியுமா? உன்னை தேற்றும்படி, உன்னை அபிஷேகிக்கும்படி உங்களோடு ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிற மனுஷனை உலகத்தானால் தொட முடியாது, சத்துருவால் தொட முடியாது. காரணம் உங்க மேல அழைப்பு. ஆமேன் சொல்லுங்க. கண்ணை மூடணும், அதை ரியலைஸ் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார்,
எனக்காக இருக்கிறார். என் வீடு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை அறிக்கையிடணும். என் மகன் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என் குடும்பத்துக்கு தூதர்களை தந்திருக்கிறார். என் கணவனை கர்த்தருடைய தூதர்கள் ஏந்தி வருகிறார்கள். ஜெபத்துக்கு அர்த்தம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா ஆண்டவரை நீங்க அர்த்தமற்றவரா மாத்துறீங்க. நீங்க எப்பெல்லாம் ஜெபிச்சுட்டு விசுவாசமா செய்தி கேட்டுட்டு சூழ்நிலைமையை பார்க்கும்போது கண்ணை திறந்து அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, அப்பெல்லாம் உங்க ஜெபமும் நீங்க ஜெபித்த கர்த்தரும் உங்கள் முன்பு அற்பமாய் எண்ணப்படுகிறார். ஆனால் எலிசா வேலைக்காரன் பயங்காட்டினாலும் வெளியே பார்த்து ஓ ஆமா அப்படியான்னு பார்க்கல, கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆமென். நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அர்த்தம் உள்ளவரா மாற்றணும். அப்படி இருக்கிற இடத்துல எழும்பலாம். கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57 3:57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் என்னை அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். அல்லேலூயா. 4வது சுக வாழ்க்கையை கொடுக்க போறாராம். சுக வாழ்க்கைக்கு விரோதமா சில பிசாசு இருக்கு. நீங்க சுகமாவே இருந்துடக்கூடாது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உங்கள் ஊழியம் நல்லா இருக்காங்களா? சில பேர் அப்படிலாம் கேட்கறது. நம்ம நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு ஹார்ட் அடிச்சிருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னது, சிலருக்கு நம்ம வீட்டோட காரியம் நடந்த ஹார்ட் எப்படி அடிக்கு? லேப்டாப்புக்கு மேல கிழக்க மேக்க அடிக்கு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ பயப்படுகிற நாளில் அவரை நோக்கி அணுகினாய் அல்லவா, கர்த்தர் சொல்ற உன் புலம்பலை நான் மாத்துறேங்கிறாரு, நீ மாத்துறேங்கிறாரு. சுக வாழ்க்கை கெட்டு போக காரணம் என்ன? மந்திரவாதத்தை மட்டும் சொல்லிட முடியுமா? இல்லவே இல்லை. உன்ட்ட ஒரு பாவம் இருக்கு, ஒரு குற்றம் இருக்கு, அதை ஒத்துக்கணும். சில பேர் தான் பாவத்தை ஒத்துக்கிறதே இல்லை. ஆமென். பாவம் செய்ததுனால தான் ஆண்டவருடைய தண்டனை வந்திருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? நான் தெரியாம நடந்துட்டு, நீ உன்னை மன்னிக்கிறேன், இன்னைக்கு மன்னிக்கிறேன். மோசேயின் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் கையும் களவுமாய் பிடிபட்ட அந்த வேசி இயேசுவின் அருகே வரும் பொழுது இயேசு அவளை காப்பாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன். உனக்கு விரோதமா கல் எறிஞ்சு உன்னை வேதனைப்படுத்தி உன்னை வார்த்தையினால கொல்லணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்பும் நான் உன்னை வாழ வைப்பேன். உன் மகனுடைய பாவம், உன் கணவருடைய பாவம், உன் பிள்ளைகளுடைய அத்தனை பாவத்தையும் நான் மன்னிப்பேன். உனக்கு சுக வாழ்வு உண்டு, உனக்கு சுக வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சுக வாழ்வுக்கு விரோதமாய் போராடுகிற உன் திருமணத்துக்கு விரோதமாய், உன்னுடைய சந்தோஷத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், நிம்மதிக்கு விரோதமாய், உன் சௌக்கிய ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை உன்னை விட்டு விலக்கினே. அம்மா ஐயா, ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, சிம்சோன் பாருங்க நல்ல சுகமா தான் இருந்தாரு. அவரை மாதிரி அவர் 300 நரிய பிடிச்சாராம். நம்ம நாயை கண்டாலே ஓடிடும், நாயை கண்டா கல்ல பார்க்கும். ஆமே. ஆனா சிம்சோன், ஆனா நம்ம குதிப்பு எங்க இருக்கு? செபரைக்குள்ளேயும் சர்ச்சுக்குள்ளேயும் கபான்னு குதிக்கிறோம், ஆடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா சிம்சோன் 300 நரிகளை பிடிச்சு ஒரு வாழை ஒன்ன கட்டி தீய கொளுத்தி ஆமேன் ஆமேன் சத்துருவின் விவசாய நிலத்துக்குள்ள விட்டாராம். அவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா கடைசியில எங்க இருக்காரு தெரியுமா? மாவரைச்சுக்கிட்டு இருக்காரு. எதை பிடுங்கப்பட்டு தெரியுமா? கண்ணு பிடுங்கப்பட்டு, அவர் கால் கட்டப்பட்டு. ஐயா, ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள் உனக்கு பிடுங்கப்பட்டு தெரியுமா? இப்பெல்லாம் உங்க கூட ஆண்டவர் பேசுறாருன்னா உதைப்பேன். நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் பேசல. உன் கண்ணுல இப்ப சொப்பனம் காணல, தரிசனம் காணல. காரணம் எங்கேயோ விழுந்துட்ட, எங்கேயோ அபிஷேகத்தை விழுந்துட்ட. அந்த தொழிலாள் மடியில் போய் சிம்சோன் விழுந்ததினால் கண்கள் பிடுங்கப்பட்டு சுக வாழ்வை இழந்து அவன் சத்துருக்களின் கிச்சனில் போய் மாவரைத்துக் கொண்டிருந்தான். ஏன் இந்த சிறுமை, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த உபத்திரவம், அந்த தடுமாற்றம், அந்த விழுதல்? கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஜீவன் பாக்கி இருக்குன்னு இழந்துறாத. இன்றைக்கே திரும்பி வா. சிம்சோனை போல கேளு, இயேசுவே என்னை நினைத்திருளும். தெரியாம செஞ்சுட்டேன்பா, வாயை திறங்க. தெரியாம செஞ்சுட்டேன்பா,
தெரியாம செஞ்சுட்டேன்பா, தெரியாம அந்த பாவத்தை பண்ணிட்டேன்பா, தெரியாம உங்களை வேதனைப்படுத்திட்டேன்பா. இந்த ஒரு விசை நினைத்தரலும், ஒரு விசை நினைத்தரலும். மகளே மகனே, ஏதோ ஒரு மந்திரம் உன்னை ஆட்டி படைக்குதுன்னு நினைக்காத. நீ இன்னும் சுத்தமாக வேண்டிய விஷயம் இருக்கு. நீ இன்னும் சித்தம் செய்யணும், இன்னும் நீ உன்னை தாழ்த்தணும், இன்னும் நீ உன்னை வெறுமையாக்கணும். உன்னை அறியாத குறை உன்னை சுத்திக்கிட்டே இருக்கு. உன் வாயை அடக்கணும், உன் நாவை காக்கணும், உன் பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் ஜெபிக்க மட்டும்தான் செய்யணும். நீ ஜெபத்தையும் பண்ற, பேசவும் செய்யற. சிலர் ஜெபத்தையும் நிறுத்திட்டு பேச மட்டும்தான் செய்றீங்க. இது பேசுகிற காலம் அல்ல, இது ஜெபிக்கிற காலம். ஜெபம் மட்டும்தான், ஜெபம் மட்டும்தான், ஜெபம் மட்டும்தான். இன்னைக்கு உங்களை ஏங்க கொண்டு வந்தார் தெரியுமா? ஒரு காலத்துல நீ ஜெபித்த பிள்ளை, நீ ஜெபத்துக்கு மேல விருப்பம் உள்ள பிள்ளை. ஆனா இன்னைக்கு உன்னால ஜெபிக்க முடியல. சிலந்தி வலைக்குள்ள ஆமீன் பூச்சி சிக்கி கொண்டது போல நீ சிக்கி தவிக்கிறாய். இன்னைக்கு அந்த பின்னல்களை எல்லாம், அந்த வலைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கிழித்து எடுத்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை அபிஷேகத்தில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசு சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். 4 விதமான காரியம். ஏழையான உன்னை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை தேவன் தொடுகிறார். ஆமென். சத்துருவின் பிடியிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறார். உன் சுக வாழ்வுக்கு விரோதமான பிசாசுகளோடு கர்த்தர் வழக்காடி இனி உனக்கு விடுதலை, இனி உனக்கு ஜெயம், இனி அநீதி நடக்க, அக்கிரமம் நடக்காது. இன்னைக்கு உங்களோட பேசுறாரு, பேசுறாரு, பேசுறாரு. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணு, நான் உனக்கு இருக்கேன், யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், நான் உனக்கு நீதியை கொடுப்பேன். வெட்கப்பட்ட இடத்துல, சிறுமைப்பட்ட இடத்துல பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைங்களை இன்னைக்கே ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க எல்லாம் மைண்ட்ல எப்படி நினைக்கிறாங்கன்னா, அடுத்த வாரம் என் வாழ்க்கை மாறிடும், அடுத்த மாசம் என் வாழ்க்கை மாறிடும், எப்படியாவது மாறிடும். இல்ல, இன்றைக்கு இன்றைக்கு ஆவியில நிரம்ப ஆரம்பி, அக்கினியை மூட்ட ஆரம்பி, அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பி. இன்றைக்கு இன்றைக்கு ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த இடத்தை விட்டு உன்னை வெறுமையை அனுப்ப விரும்பவில்லை. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. ஆமென். நீ நன்மை பெற்றாய், நீ ஜீவனை பெற்றாய். உன் மகனுக்கு சுக வாழ்வு துளிர்க்கிறது, உன் மகளுக்கு சுக வாழ்வு துளிர்க்கிறது. பாவத்தின் நிமித்தம் வந்த கொடிய தண்டனை, அந்த உக்கிரான பாத்திரத்தை சகோதரி உன் குடும்பத்தை விட்டு விலக்குகிறார். கணவனும் நீயும் செய்த பாவம், அந்த பாவத்தின் தண்டனை மாறுகிறது. இயேசு ரட்சிக்கிறார். செபி செபி, செபத்துல வைராக்கியமாயிரு. முழங்கால முடக்கு, முழங்கால முடக்கு, முழங்கால முடக்கு. திறப்பில் நில்லு. உபவாச நாள நியமி. 3 நாள் ஆண்டவரோட செலவிடு, செலவிட்டு கொண்டே இரு. இது ஒண்ணுதான் தீர்வு, இது ஒண்ணுதான் தீர்வு, வேற எதுவுமே தீர்வு இல்லை. ஆண்டவங்களோட பேசுறாரு. உணர்றீங்களா? உணர்றீங்களா? ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. போராட்டம் என்னை விட்டு வெளியேறட்டும். சொல்லு, போராட்டம் என்னை விட்டு வெளியேறட்டும். உபத்திரவத்தின் நாட்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். சிறுமைப்படுத்தின காலம் முடிவுக்கு வரட்டும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். நோவாவுக்கு உண்டான பேழையையும் பிள்ளைகளையும் பூட்டி பாதுகாத்த கர்த்தர் என்னையும் எனக்குண்டான வீடு, வாசல், ஊழியம், அழைப்பை கர்த்தர் பூட்டி பாதுகாக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அலறி அடித்துக் கொண்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு, மறைந்திருக்கிற ஆவியே, தந்திரம் பண்ணுகிற ஆவியே, ஒளிந்திருந்து கிரியை செய்கிற ஆவியே, வெளியே வா. குடும்பத்தை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, சரீரத்தை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. என் மந்திரத்தின் ஆவியே, என் சூனியத்தின் ஆவியே, என் குட்டி சாத்தானே, மறைந்திருக்க அதிகாரம் இல்லை. நிலத்துக்கு மேல, வீட்டுக்கு மேல, அறைக்குள்ள, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள மறைந்து கிரியை செய்கிற பிசாசு வெளியே வா. கணவனுக்குள்ள இருந்து கொண்டு திமிர்வாதத்தை கொடுக்கிற ஆவியே, வெளியேறி வா. இயேசுவின் நாமத்தில் உன்னை பாதாளத்துக்குள் துரத்துகிறேன். ரிபாபா கபா லகரபா துடா துரபா கபா சந்துட பௌடபா ரிமந்தனமா கபா லிகர தீர தீடனமா கபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அல்லேலூயா.